ஹாய்! இன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் எடப்பாடி போகிறோம். அதுக்கு தான் அவுட்ஃபிட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காட்டன் குர்தா செட்டை கூட என்னோடய வாட்ச் அண்ட் என்னோடய கோல்டு பேங்கில் வந்து பேர் பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. ஸோ ரெடி ஆகிட்டு நாங்கள் 2 பேரும் எடப்பாடி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு வந்து பேங்க்கில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால் நானும் கூட போயிருந்தேன். ஒரு 15-20 மினிட்ஸ் ஒர்க் தான். ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் டைரெக்டாக எடப்பாடி கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஊரில் வந்து ஐயனார் கோவில் விசேஷம். அதுக்கு தான் வந்து இன்றைக்கி எடப்பாடி போகிறோம். ப்ரீவியஸ் டேவே அம்மாவும் தங்கச்சியும் எடப்பாடி போயிட்டாங்க. இன்றைக்கி பேங்க் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி தான் போகிறோம். ஆக்சுவலி NHல வந்து ரொம்ப டிராஃபிக்கு. 2:30 போல் கிளம்புனது, சாப்பிடவே இல்லை. அதனால் ஒரு பேக்கரியில் வந்து கொஞ்சமாக சாட் மட்டும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்புனோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருந்தோம். எங்கள் 2 பேத்துக்கும் இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாருக்கு வந்து ஜாக் ஃப்ரூட்டு எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 6 போல் நாங்கள் எடப்பாடி ரீச் ஆகிட்டோம். அவங்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரீச் ஆனோம். அதனால் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நைட் எல்லோரும் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோவிலுக்கு போகணும். அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:30 போல் தான் நாங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சோம். இனிமேல் தான் எழுந்திரிச்சு நாங்கள் குளித்து ரெடி ஆகிட்டு அகெயின் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகணும். 3 டேஸ் ஃபங்க்ஷன் இது. நேற்று தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். நாங்கள் போகலை, அம்மா சிஸ்டர் தான் போனாங்க. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே. ஒரு 8:30 போலலாம் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐயனார் கோவில் வந்து ஃபங்க்ஷன். 3 டேஸ் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். சாமியை வந்து 7 ஊர் தாண்டி கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நேற்று தான் எல்லோரும் நடந்து போவாங்க. இன்றைக்கி வந்து செகண்ட் டே. இந்த நடக்கிறதுக்காக தான் இந்த கீழே ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காவோட மஞ்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், கால் வந்து பயங்கரமாக சுடும். அதனால் இந்த மஞ்சு போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி விட்டுருந்தாங்க ரோட்டில் எல்லோரும் நடக்கிறதுக்கு. பட் இதுவே வந்து ரொம்ப கால் சுட்டுச்சு அப்படின்னு அம்மாவும் தங்கச்சியும் சொன்னாங்க. பார்த்திங்களா, சாமி வந்து இந்த மாதிரி ஒரு வழியிலும் 7 ஊர் தாண்டி எடுத்துகிட்டு போவாங்க. 3 டேஸும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கோவில். இந்த கோவிலுக்கு தான் கடைசியாக 7 ஊர் சுற்றி சாமியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து டைரெக்டாக கோவிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு. ஆல்ரெடி அத்தை வந்து மார்னிங்கே பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சாமியெலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. பயங்கர வெயிலாக இருந்ததுனால நாங்கள் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஒரு முலாம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு கரும்பு ஜூஸு குடித்தோம். ஆனால் அது நல்லா இல்லை. அதனால் இந்த ஜூஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். ரேண்டம் ஷாப்பிங்கு. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஷாப்பில் தான் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே நிறையா மேங்கோஸ் இருந்தது. அதனால் அந்த மேங்கோ வந்து செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. டேஸ்டிங் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மேங்கோவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காலையிலேயே வந்து பொங்கல் வச்சுட்டு கோழி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு எக்கும் இருந்தது. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்த மாங்காய், அதுக்கப்புறம் அம்மாலாம் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் மருதாணி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியில் வந்து நிறையா கத்திரிக்காய் இருந்துச்சு. ஆல்ரெடி அம்மா பொரிச்சிட்டாங்க. அதனால் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடியிலேருந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ எல்லாமே பொரிச்சிட்டு ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே வந்து மாமாவுக்கு வந்து ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதனால் எடப்பாடி போயிட்டு ஒரு பட்டன் ஃபோன் ஒன்று மாமாவுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு நார்மலான ஒரு லாவா பிராண்ட்லேருந்து ஒரு பட்டன் ஃபோன். இது பார்க்கவே ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் இதில் தானே கேம்ஸ்லாம் விளையாடுவோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
அப்புறம் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முறுக்கு வந்து அங்கேயே சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பேக் போட்டு சேல் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. நம்ம வீட்டில் சுடுறத விட இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எங்கள் எடப்பாடிக்கும் கோயம்புத்தூர் கொண்டு போகிறதுக்கும் சேர்த்தே வந்து முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், எப்போவுமே ஊருக்கு வந்தால் நுங்கு பொரிக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம். பட் ஆளே கிடைக்க மாட்டாங்க. பட் இந்த டைம் ஃபைனலி நுங்கு பொரிக்க ஆள் கிடைச்சாங்க. ஆனால் எந்த மரத்தில் நுங்கு இருக்குதுன்னு தெரியல. அதனால் ஒவ்வொரு மரமாக நுங்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஆல்ரெடி சீசன் முடிஞ்சுது. அதனால் நிறையா நுங்கு வந்து முத்தி போச்சு. ஸோ எப்படியோ எங்கேயோ மரத்தை கண்டுபிடிச்சி இது எல்லாமே நாங்கள் வெட்டின நுங்கு எல்லோரும் சேர்ந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்டு, நுங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த நுங்கு வந்து எல்லாத்துக்குமே தான். நாங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நுங்கெல்லாம் வெட்டி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மரத்துலேருந்தெல்லாம் தான் நாங்கள் இந்த நுங்கு பறிச்சிட்டு வந்தோம். அதனால் எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி நுங்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு சொல்லி கொடுக்குறங்கிற பேரில் ஆல்ரெடி ஒரு 2-3 நுங்கு சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி கயிறு விட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரியலை. அதனால் வந்து எனக்கு பீஸா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு 2 பீஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நுங்கு கொடுத்துட்டு அப்படி கோயம்புத்தூருக்கும் கொஞ்சம் நுங்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எடப்பாடியிலேருந்து கிளம்புறக்கே 7 o'clock ஆயிடுச்சு. வர வழியெல்லாம் நல்ல மழை, கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து ஒரு 9 o'clock போல் திருப்பூர் வந்துட்டோம். அவள் வீட்டில் வந்து பப்பியை வந்து 2 days அங்கே தான் விட்டுட்டு போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து பப்பியை கூப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். ஒரு 11:15 போல் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்ததே 11:30க்கு. வீட்டுக்கு வந்த உடனே ஊர்லேருந்து கொண்டு வந்த மாம்பழம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டா தான் வந்து அன்றைக்கி நல்லாவே தூக்கம் வரும். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.